நான் போய் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வரேன். அன்பு என்ன சொன்ன? திருமூர்த்தியா? இன்ஸ்பெக்டர் அது யாரு? நம்ம எக்ஸ்போர்ட் குட்ஸ்ல ட்ரக்ஸ் கடத்த ட்ரை பண்ணான்ல அந்த திருமூர்த்தி. அவனா? எங்க இருக்க அந்த ராஸ்கல் இப்போ? இவன் தான் திருமூர்த்தி. ஏய் வாடா. ஏய், நீதான் என் பிள்ளைய கொல்ல வந்தவனா? டேய் கேக்குறாங்கல்ல, சொல்றா. சொல்றா. சார். இன்ஸ்பெக்டர், என்னையா நடக்குதுங்க? என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமையே யாரோ ஒருத்தனை புடிச்சிட்டு வந்து இவன் தான் மகேஷை கொலை பண்ண ட்ரை பண்ணதா ஃப்ரேம் பண்றியா? நீ சொல்லலனா எனக்கு இன்ஃபர்மேஷன் வராதுன்னு நினைச்சியா? ஏய், நீ இந்த ஆள் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாது. தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். அதனால தான் சார் நான் உங்ககிட்ட சொல்லாமலே விடிய காலை 4 மணிக்கே மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவங்கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டேன். மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். இப்ப இவன் சொல்ல போற உண்மை இவங்க எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான். டேய், இனிமே யார் வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. உண்மையை சொல்றா. இப்ப சொல்றியா இல்லையா? நான் தான் மகேஷை கொல்ல ட்ரை பண்ணேன். எத்தனை தடவை பிளான் பண்ண? நிறைய தடவை.
ஏன்? என்னையும் என் ட்ரக் பிஸ்னஸையும் இந்த ஆனந்தி பிடிச்சி கொடுத்ததுல இருந்து ஆனந்தி, அன்பு, மகேஷ் இவங்க 3 பேரையும் பழிவாங்க நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருந்து ஒவ்வொரு தடவையும் இவங்க மிஸ் ஆயிட்டே இருந்தாங்க. இவங்க 3 பேரையும் ரொம்ப நாளா க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அன்பு, ஆனந்தியும் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அங்க வச்சு இவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணேன். அன்னைக்கு இவங்க மிஸ் ஆயிட்டாங்க. இந்த அன்புக்கும் மகேஷுக்கும் பிரச்சனைன்னு எனக்கு தெரிய வந்தது. அதை யூஸ் பண்ணி மகேஷை கொன்னு அந்த பழியை அன்பு மேல போட்டுடலான்னு பிளான் பண்ணேன். நான் பிளான் பண்ண மாதிரியே மகேஷை அன்பு மீட் பண்ண தனியா வந்தான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் அன்புவோட ஆள் மாதிரி மகேஷை கொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா இந்த அன்பு காப்பாத்திட்டான். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் மகேஷை எப்படியாவது கத்தியால குத்தி கொல்லணும்னு போனேன். ஆனா இந்த ஆனந்தி வந்து மகேஷை காப்பாத்திட்டா. அங்கிருந்து தப்பிச்சு ஓடுனேன். ஆனந்தி நான் துரத்திட்டு வந்தா. அன்பு கிட்ட மாட்டிக்கிட்டேன். இவ்வளோ நாளா அன்புவையும் ஆனந்தியையும் மகேஷையும் கொல்ல ட்ரை பண்ணது நான் தான். டேய் ஏடா, நீ பழி போட என் புள்ளதான் கிடைச்சானா? உன்னாலையும் இவங்களாலையும் என் புள்ள எவ்வளவு நரக வேதனை அனுபவிச்சான் தெரியுமா? உன்னால என் புள்ள கொலைகாரம் பட்டம் வாங்கிட்டு எங்க குடும்பமே நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தோம். நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டேன். நாசமா போயிடுவேன். டேய், விடா என்ன? என்னமா பண்ற? இவன மாதிரி ஆளுங்க இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுப்பானுங்கன்னு தெரியாது. இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. தூக்குல போடுங்க. அம்மா, டென்ஷன் ஆகாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். மாமா விடுமா. இவனால தானடா உனக்கு இந்த நிலைமை. இவனை சும்மாவே விடக்கூடாதுடா. சரிம்மா, அதெல்லாம் இனிமே போலீஸ் பாத்துப்பாங்க. நீ விடு. அத்தை விடுங்க அத்தை. ஏண்டா, பீச்சில் உன் கூட இன்னொருத்தன் இருந்தானே, அவன் யாரு?